பிரைஸ் தி லார்ட். நான் நேற்று ஒரு செய்தி ஒன்று கேட்டேன் யூடியூப்பில். பாப்பா ஜான் அனாசிகே என்கிற சகோதரர் கேப்டவுன் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிறாரு. இந்த சகோதரனுடைய ஆவிக்குரிய வெளிப்பாடுகள் அநேகம் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் இருக்குது. இவருடைய சபைக்கு நான் நேரடியாக போயிருந்தப்போ தேவன் எனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். எனக்கு பார்த்திங்கன்னா உள்ளார இருந்த ஒரு கிட்னி இஷ்யூவை அங்கே வச்சு கண்டுபிடிச்சு அவர் மூலமாக ஆண்டவர் எனக்கு ஒரு தெய்வீக சுகத்தை அந்த ஸ்பாட் ஐ வாஸ் ஹீல்டு. ஸோ அநேகருக்கு அவர் சொஸ்தமாக்குவதை நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு நேரடியாக நடந்தது. ஐ டி நாட் எக்ஸ்பெக்ட். நான் போனது ஒரு நல்லதொரு ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சியில் நான் போய் ஒரு தேவ செய்தியை கேட்க போகிறேன்னு தான் நான் அங்கே போயிருந்தேன். ஆனால் அங்கே போகும் பொழுது கர்த்தர் எனக்கு இவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்து என்னை மீட்டெடுத்தார் அந்த சகோதரனை கொண்டு. இந்த சாட்சியை நான் எல்லா இடங்கள்லையும் சொல்லி வர்றேன். இந்த மாதிரி எனக்கு தேவன் செய்த அந்த அற்புதத்தை, அதே நேரத்தில் அற்புதமாக அந்த சகோதரனுடைய அநேக வெளிப்பாடுகளையும் கேட்பதுண்டு ஆவிக்குரிய வகையில். இப்போது சமீபத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற 2 செய்திகள் பார்த்திங்கன்னா, நம்ம வாழக்கூடிய நாட்கள் இப்படி ஒரு பெரிலியஸ் டைம்ஸாக இருக்குது. ரொம்ப ஒரு கடைசி நாட்களில் நம்ம இருக்கிறோம் என்பதற்கான அநேக அடையாளங்கள். அதில் ஒன்று கர்த்தருடைய வருகை சமீபம் என்பது. இதில் பார்த்திங்கன்னா கடைசி நாட்கள் என்பது வேதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. அநேகர் பிரசங்கியார்கள், எண்ட் டைம் ப்ரீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அநேகர் இதை குறித்து பிரசங்கம் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஒரு பக்கம் அந்த மாதிரி மினிஸ்ட்ரிஸ் போய்கிட்டு இருந்தாலும் இப்போது இந்த கடைசி நாட்களில் எச்சரிப்பின் சத்தம் இன்னும் அதிகமாக இருக்கிறது. அந்த எச்சரிப்பில் இன்னும் ஒரு காரியம் என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தரை சந்திப்பதற்கு நீ ஆயத்தப்படு என்பதுதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லைங்களா, எஜமான் திடீரென்று கதவை தட்டுகிற பொழுது விழித்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அல்லது என் எஜமான் வருவதற்கு தாமதமாகும் என்று சொல்லி தன்னுடைய உடன் வேலையாட்களை அடித்து அவங்க பாட்டுக்கு வெறித்து இருக்கக்கூடிய வேலையாட்கள் அநேக அடிகள் அடிக்கப்படுவாங்க என்று சொல்லி. அப்போது நமக்கு தேவனுடைய சித்தத்தை தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவன் யார் என்பதை நமக்கு சொல்லி இருக்கிறார். அப்போ நம்ம ஆயத்தம் இல்லாமல் இருந்து விடக்கூடாது. ஆனால் இயல்பான வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, நம்ம ஆயத்தமாக இருப்பதற்கு பல தடைகள் உண்டு. ஒன்று என்னென்னா, இந்த சகஜமான டே டு டே லைஃப் நம்மை குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் ஆக்கி விடுகிறது. நல்ல வைராக்கியத்தோடு ஆரம்பித்த கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் தான் தேவனுக்கென்று தங்கள் வாழ்க்கையை தொடங்குகிறோம். ஆனால் நடுவில் நம்ம என்ன ஆகி விடுகிறோம், மீண்டும் நம்முடைய பழைய மாம்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை பழைய வாழ்க்கையை நோக்கி கொண்டு சென்று விடுகிறது. அப்படி போவதனால நம்ம வெயிலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை விடுகிறது. அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் we have to rededicate ourselves. நம்மை மீண்டும் ஆவிக்குரிய வகையில் நம்மை நாமே எழுப்பி விட்டு கிறிஸ்துவுக்கு நேராக தேவனுடைய வசனம் வழி நடத்துது எல்லா நாட்கள்லையும். இப்போ அதில் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறது என்னென்னா 2 நாளாகவும் 29ஆம் அதிகாரம். நான் இன்னைக்கு காலையில் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்தேன். ஆண்டவரே, உங்கள் வருகை சமீபமாக இருக்குது, எடுத்துக்கொள்ளப்படணும், உங்கள் வருகையில் இருக்குது. நான் அந்த லிங்கில் அந்த வீடியோவையும் நான் போடுறேன். இந்த 2 நாளாகமும் 29ஆம் அதிகாரத்தில் எசேக்கியா என்கிற ராஜாவினுடைய சரித்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ராஜா யூதாவை ஆண்டவர். இவருக்கு முன்பாக இருந்தவர் ஆகாஸ் என்கிறவர், அவருக்கு முன்பாக யோதா, அதுக்கு முன்பு ஊசியா. இந்த ராஜாக்களுடைய வாழ்க்கையில் நம்ம முன்னாடி தியானிச்சிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா, இந்த ஒவ்வொரு ராஜாக்களும் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, யோதாம் ஒரு நல்ல ராஜாவாக இருந்தார். அதே நேரத்தில் ஆகாஸ் என்கிற இவர் ஹெசேக்கியாவுக்கு முன்னாடி இருந்த அந்த ராஜா மிகவும் அக்கிரமான காரியங்களை தேவனுடைய பார்வையில் செய்தார். தேவ ஆலயத்தை மூடி வைத்து விட்டார். அது மாத்திரமல்ல, அவர் அந்நிய தேவர்களை வழிபட்டார். தன்னுடைய பிள்ளைகளை தீக்கடக்கம் பண்ணினார். இப்படிப்பட்ட பொல்லாத காரியங்களை இவர் செய்தார். ஆகையினாலே தேசத்தில் மிகப்பெரிய அழிவு வந்தது. ஸோ அதுக்கு பிறகு வர்றவர் தான் எசேக்கியா. இவர் விசுவாசமுள்ள ராஜா. வந்த உடனேயே கர்த்தருக்கு நேராக தன்னுடைய இருதயத்தை சீராக்கி தேவனுடைய ஆலயத்தை தான் முதல்ல பரிசுத்தம் பண்ணுறார். பரிசுத்தம் பண்ணி அதில் உள்ளே இருந்த அசுத்தங்களை பூரா வெளியில் எடுத்து விட்டு அதற்கு பிறகு தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று வழிபடுகிறாரு. ஜனங்கள் ஆசாரியர்கள் எல்லாரையும் கூட்டி கொண்டு போகிறாரு. ஆராதனை செய்யப்படுது. கர்த்தரை பணிந்து கொள்கிறாங்க. கர்த்தருடைய மகிமை மீண்டும்
யூதாவின் மீது வருகிறதை பார்க்கிறோம். இது எசேக்கியாவின் காலத்தில் நடந்த ஒரு காரியம். இதைத்தான் இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். கைகளினால் செய்யப்படாத ஆலயமாகிய நம்முடைய சரீரமாகிய ஆலயங்கள்ல தேவன் தங்கி இருக்கிறாரு. அப்போ நம்ம அநேக காரியங்கள்னால விசுவாசத்தை விட்டு விலகி, நம்ம குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் என்னால் ஜெபம் பண்ண முடியல, என்னால் பைபிள் வாசிக்க முடியல, நானும் எல்லாரும் மாதிரியும் தான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்குள்ளே போயிருந்தோம்னா, இந்த அதிகாரம் இதில் கிடைக்கக்கூடிய இந்த விஷயங்கள் நம்ம என்ன செய்யுதுன்னா மீண்டும் விசுவாசத்துக்கு நேராக நடத்தக்கூடியதாக இருக்குது. அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 1 நாளாகமம் 2:29 அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். எசேக்கியா 25ஆம் வயதில் ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தி ஆகிய அவனுடைய தாயின் பேர் அபியாள். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் தன் ராஜ்யபாரத்தின் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவை பழுது பார்த்து ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே கூடிவர செய்து அவர்களை நோக்கி, லேவியரே கேளுங்கள், நீங்கள் இப்பொழுது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பி அதற்கு முதுகு காட்டினார்கள். இப்போ எசேக்கியா தன்னை கர்த்தருடைய பார்வையில் நேராக்கி வந்த உடனே, அவர் பதவியேற்ற உடனே என்ன செய்கிறாரு பாருங்க, இல்லை போட்டிருக்குது. அவர் மொத்தம் அரசாண்டது ஒரு 25 வருஷம். அவர் அரசாண்ட முதல் வருஷம் முதல் மாதத்தில் முதல் நாள்லேருந்து அவர் செஞ்ச காரியம் கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணினது தான். அவர் சொல்கிறாரு, ஆசாரியர்களின் லேவியரையும் அழைத்து கிழக்கு வீதியிலே கூடி வாங்க அப்படிங்கிறார். இப்போ இந்த கிழக்கு என்பது என்னென்னா, த ஈஸ்ட் சைட் ஆஃப் த டெம்பிள். தேவனுடைய ஆலயமாக இருந்தாலும் சரி, அதற்கு போகக்கூடிய அந்த வாசல் கிழக்கு நோக்கியதாக இருக்குது. அதே மாதிரி டேபர்நாக்கிள் அதுக்கும் கிழக்கு ஆக வருவதை நம்ம வாசிக்கிறோம். யாத்ராகமங்களில் லேவியராகமங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது இந்த கிழக்கு திசையை நோக்கி லேவியர்களை நடத்தி கொண்டு போகிறாரு. போய் என்ன சொல்கிறாரு, நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க முதலாவது. அதுக்கப்புறம் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு வாருங்கள். இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வாழ்க்கையிலையும் இதே தான். என்ன ஒன்று, நம்ம சரீரமாகிய ஆலயம் கரைப்பட்டு போகிறது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம விசுவாச வாழ்க்கையிலே தேக்க நிலையாகி ஒரு விதமான ஒரு காம்ப்ரமைஸ்டு லைஃப்பில் நம்ம ஜெபிக்கிறதில்ல, வசனம் வாசிக்கிறதில்ல, ஆண்டவரை இருதயத்தில் எப்போது சிந்திக்கிறதில்ல, ஒரு சினிமா ட்ராமா உலகத்துக்கு அடுத்த இச்சைகள் எல்லாவற்றிலையும் நம்ம மற்றவர்களைப் போல ஆகும் பொழுதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு அசுத்தமான நிலைமை சரீரத்துக்கு வந்து விடுகிறது. ஏன்னா நம்ம கண்களில் பார்க்குற விஷயங்கள் நம்ம இருதயத்தை கரைப்படுத்தி நம்முடைய கேரக்டரை மாற்றிடுது. நம்ம அந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ளே போகும்போது தான் இதே மாதிரி ஒரு நிலைமை வருது. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, முதல்ல ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணு. அதே மாதிரி நம்மளும் நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை முதலாவது பரிசுத்தம் பண்ண வேண்டும் என்கிற ஒரு காரியம். அடுத்து பாருங்க, நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பி அதற்கு முதுகு காட்டினார்கள். எப்போதுமே ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நம்ம வழி விலகும் பொழுதெல்லாம் நம்ம என்ன செய்து விடுகிறோம், அவருக்கு முதுகு காட்டி விடுகிறோம் என்பதாக. இப்போது அவர் சொல்கிறாரு, அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க பலி செலுத்தவில்லை, தூபம் காட்டவில்லை, விளக்குகளை அணைத்து போட்டார்கள், மண்டபங்களின் கதவுகளையும் மூடி போட்டார்கள். அப்போது தேவனுடைய ஆலயம் பராமரிப்பு இன்றி அங்கே பூட்டப்பட்ட நிலையில் இருக்குது.
நாள்தோறும் நடக்க வேண்டிய அந்த ஆம், பூஜைகள், தூபங்காட்டுதல் இல்லை என்று சொல்லி. அப்போது இன்றைய நாளில் இதை எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஆஸ் வி ஆர் கால் டு ப்ரே அன்சீசிங் ப்ரேயர், தினமும் நம்ம தேவனுக்கு ஸ்தோத்திர பலியாகிய உதடுகளின் பலியை செலுத்தும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் பிதாவின் நாமத்திலே செய்து தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்து என்று சொல்கிற வசனங்கள் மூலமாக என்ன அறிந்து கொள்கிறோம்? நம்ம உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் அதை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று செய்ய வேண்டும் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி நம்ம செய்கிறோமா? அப்படி இல்லாமல் நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரத்தை மாத்திரம் வச்சுட்டு ப்ரேயர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ரெகுலர் லைஃப்பில் மற்ற காரியங்களை நம்மளுடைய இயல்புக்கு ஏற்பட்டு செய்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போது நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஆண்டவரை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரை இந்த காரியத்தை செய்தேன், நன்றி, அடுத்து இந்த காரியத்தில் நான் செய்ய போகிறேன், தேவ கிருபை இருக்கட்டும் என்று சொல்லி தொடர்ந்து ஜெபம் பண்ணுகிறவர்களாக, கர்த்தரை எப்போதும் மனதில் நம்ம நிறுத்தி அவரோடு நம்ம சம்பாஷித்து கொண்டு நடக்கிறவர்களாக இருந்தோம்னு சொன்னால், நம்மளுடைய சரீரமாகிய ஆலயத்தில் எப்போதும் தகன பலிகளும் ஸ்தோத்திர பலிகளும் இந்த இன்சென்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தூபங்காட்டுதலும் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறதாகத்தான் அர்த்தம். ஸோ ஆவிக்குரிய ஈக்குவலண்ட்டாக இன்றைக்கி நம்ம சரீரத்தில் தொடர்ந்து அது நடந்து கொண்டே இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் வி ஸ்டில் இன் கனெக்டிவிட்டி வித் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் அவரோடு நம்ம தொடர்ந்து நம்ம வாக் படி நடக்கிறோம் என்பதாக அது இருக்குது. ஸோ இதைத்தான் இந்த இடத்துல அவர் செய்ய சொல்கிறார். ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க செய்யவில்லை என்று சொல்லிட்டு 8ஆம் வசனத்தில், ஆகையால் கர்த்தருடைய கடுங்கோபம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் வந்து அவர் இவர்களை நீங்கள் உங்கள் கண்களினால் காண்கிறபடி துயரத்துக்கும் திகைப்புக்கும் பழிப்புக்கும் ஒப்பு கொடுத்தார். இதோ இதன் நிமித்தம் நம்முடைய பிதாக்கள் பட்டயத்தினால் விழுந்து நம்முடைய குமாரரும் நம்முடைய குமாரத்திகளும் நம்முடைய மனைவிகளும் சிறையிருப்பில் அகப்பட்டார்கள். இப்போ சரித்திரத்தில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆகாஸ் என்கிற ராஜா இப்படியெல்லாம் செய்தார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு தூபம் காட்டவில்லை, ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணவில்லை, தேவனுக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தவில்லை, ஆலயத்தை இழுத்து பூட்டிவிட்டார், தேவனுக்கு முதுகு காட்டினார். இந்த மாதிரி அவர் செஞ்சப்போ என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யுத்தம் தேசத்தின் மேலே வருகிறது. தேவன் என்ன செய்கிறாரு? அவருடைய சத்துருக்களின் கைகளில் ஒப்பு கொடுத்து விட்டார். அங்கே நடந்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆராமின் அரசன் ரேத்து சீன் என்று இஸ்ரவேலின் அரசன் ரெமாலியாவின் மகன் பெக்கா ஆகியோர் எருசலேமை கைப்பற்ற முயன்றனர். ஆனால் அவர்கள் ஆகாசை முற்றுகையிட்டாலும் வெற்றி பெறவில்லை. யூதாவுக்கு வந்த பெரும் இழப்பு. ஒரே நாளில் பெக்கா மற்றும் அவன் படை வீரரில் 1,20,000 வீரர்களை கொன்றனர். அப்புறம் யூதாவில் 2 லட்சம் பெண்கள், அவங்களுக்கு என்ன நடக்குது? அவங்களுடைய பிள்ளைகள் எல்லோருமே சிறை பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டாங்க. அப்புறம் ஒரு தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் அங்கே திருப்பி அனுப்ப சொல்கிறத பார்க்கலாம். அப்போது இங்கே சொல்கிறார் பாருங்க எசக்கையா, நம்ம பிதாக்கள் பட்டயத்தினால் விழுந்தாங்க, நம்முடைய குமாரரும் நம்முடைய குமாரத்திகளும் நம்முடைய மனைவிகளும் சிறையிருப்பில் அகப்பட்டார்கள்னு அவர் சொல்லக்கூடிய அந்த நினைவு கூறுதல் இதுதான். என்னென்னா, க்ளீனாக பார்க்குறாரு, கர்த்தரை நம்ம விட்டு விலகணும், அவருக்கு துரோகம் பண்ணணும், நம்ம அந்த மாதிரி பண்ண நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்பு வந்துவிட்டது. ஆகையினால நம்ம எது நன்மை எது தீமை என்பதை அறியக்கூடியவர்களாக இருக்கணும் என்று சொல்லி அதை ஜனங்களுக்கு உணர்த்தி கர்த்தருடைய ஆலயத்துக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்புவது எவ்வளோ முக்கியம் என்பதை காண்பித்துட்டு இந்த 10ஆம் வசனம் சொல்கிறார், இப்போதும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய உக்கிர கோபம் நம்மை விட்டு திரும்பும்படிக்கு அவரோடே உடன்படிக்கை பண்ண என் மனதிலே நிர்ணயித்து கொண்டேன். ஃபஸ்ட்டு சொல்கிறாரு, ஐ ஹவ் பர்பஸ்ட் இன் மை ஹார்ட் டு மேக் அ கவர்னன்ட் வித் லார்ட் ஆல்மைட்டி. தேவனோடு நான் சரியாக உத்தமமாக நடப்பேன் என்று சொல்லி மனதிலே ஒரு தீர்மானத்தை மேற்கொண்டேன் என்கிறாரு. இது நமக்கு ஒரு படிப்பினையாக இருக்குது. ஸோ முதல்ல நம்ம இருதயத்தில் ஒரு தீர்மானம். அது என்ன? ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களில் நான் விடுபட்டு போய்விடக்கூடாது, தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு தகுதி உள்ளவனாக நான் என்ன பொசிஷன் பண்ண வேண்டும். ஆக நான் இதற்கு முன்பு பண்ண காரியங்களை விட்டு
விலகி ஆண்டவரை நோக்கி திருப்பேன் என்பதாக. 2வது சொல்கிறாரு, என் குமாரரே இப்பொழுது அசதியாயிராதேயுங்கள், நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கவும் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களும் தூபம் காட்டுகிறவர்களாய் இருக்கவும் உங்களை அவர் தெரிந்து கொண்டார் என்றான். இப்போ இது எதை காண்பிக்குது? சோம்பேறித்தனம். என்ன, எனக்கு தெரியும், ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இப்போ ஒரு நாள் வரப்போகிறாரு, இப்போ என்ன, அதான் உலகத்தில் எல்லாமே நடந்துக்கிட்டு தானே இருக்குது, ஒவ்வொரு வருஷமும் இப்படி நடக்குது, புதுசாக வருது, எல்லாரும் நாட்களை மாதிரி இப்படியே போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசதியாக இருக்காமல் உடனடியாக செயல்பட தொடங்குறது. இம்மீடியட் ஆக்ஷன் பிளான் அந்த மாதிரி நம்ம செய்யணும் என்பதை இது காண்பிக்குது. 2வது என்ன, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். என்ன, சர்வத்தையும் உண்டாக்கின ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு நம்ம கைகளினாலே ஆராதனை செய்யப்படவும் நம்முடைய உதடுகள் அவருடைய நாமத்தை உச்சரிக்கவும் அவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தவும் நம்மை தெரிந்து கொண்டாரே, இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் என்பதை நம்ம உணர வேண்டும். 3வது என்ன, கர்த்தருக்கு செய்யக்கூடிய பணி அது ரொம்ப சின்னதாக இருக்கலாம். அது பார்த்திங்கன்னா, நீங்களும் நானும் ஆண்டவருடைய நாமத்தில் அவருக்கு மகிமை உண்டாக ஏதாவது ஒரு சிறு சிறு காரியங்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்வதாக இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்கு விசுவாசத்துக்கு உதவி செய்யக்கூடியது, மற்றவர்களுக்காக நம்ம செய்யக்கூடிய எந்த காரியத்தையும் மகிழ்ச்சியோடு செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் என்பதை இது காண்பிக்குது. ஏன்னா இங்கே முதல்ல கொடுக்கப்பட்ட பணி என்ன தெரியுமா? தேவாலயத்துக்கு லேவியர்கள் ஆசாரியர்கள் போய் தூசியை தான் தட்டி எல்லாத்தையும் சரி பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 17 நாள் அந்த வேலை நடக்குது. அந்த நாட்கள் எல்லாம் போய் ஆலயத்தை தூசி தட்டி எல்லாத்தையும் ஒதுங்க வச்சு உள்ள குப்பையெல்லாம் வெளில எடுத்துகிட்டு வராங்க. இதை மிகவும் மகிழ்ச்சியோடு செய்கிறாங்க. இதுதான் அவர் இந்த இடத்துல சொல்கிறாரு. சொல்லிட்டு 16ஆம் வசனம், ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை சுதந்திரிக்கும்படி உட்புறத்தில் பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தில் கண்ட சகல அசுத்தங்களையும் வெளியே கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது லேவியர் அதை எடுத்து வெளியே கீதரோன் ஆற்றண்டைக்கு கொண்டு போனார்கள். இப்போது இந்த இடத்துல முன்பு பண்ணியிருந்த அசுத்தம் அதை பூரா இவங்க போய் கைகளில் எடுத்துகிட்டு வராங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடில் எல்லாம் நிறைய விஷயங்கள் மாம்சத்துக்கு மாம்சத்துக்கு நேராக இருக்கும். உதாரணமாக தேவாலயம்னா ஃபிசிக்கலாக ஒரு டெம்பிள் இருக்கும். அதே மாதிரி பலி செலுத்துறதுலாம் ஆக்சுவலாக செலுத்தக்கூடிய ஒரு பலி காளை, அதுக்கப்புறம் ஆடுகள், இவருடைய ரத்தம் செலுத்தப்பட்டது. அதே நேரத்தில் புதிய ஏற்பாடில் எல்லாமே ஆவிக்குரியது. தேவனுடைய ஆலயம் என்பது நம்முடைய சரீரமாகிய ஆலயம். அதே நேரத்தில் பலியும் காணிக்கை பலி, சமாதான பலி இதெல்லாம் எப்படி செலுத்தப்படுது? உதடுகளின் பலியாகிய என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் காணிக்கை கொடுப்பதும் இருக்குது. தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று நம்ம கொடுக்கறது, ஊழியங்களை தாங்கிறது, இது எல்லாமே இருக்குது. ஆனாலும் கர்த்தருக்கென்று நம்ம செலுத்தக்கூடியது என்ன? இந்த சர்வாங்க தகன பலிக்கு ஈக்குவலண்ட்டாக உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலி, தேவனை ஸ்தோத்தரிப்பது, ஒவ்வொரு காரியத்துக்காகவும் நன்றி செலுத்துவது, இதை நம்ம ஆவிக்குரிய வகையில் நம்ம செய்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், சமாரிய ஸ்திரியை பார்த்து, தேவனை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது என்று சொல்லி, உண்மையாய் துதிக்கிறவர்கள் அவரை உண்மையோடும் ஆவியோடும் துதிக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போது எப்படி நம்ம அந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் மாற்றப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி சடங்கு சம்பிரதாயங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாம்சத்தில் நிறைவேற்றினார். அப்போது இந்த ஃபிசிக்கல் டெம்பிளுக்கு நடந்ததை நம்ம ஆவிக்குரிய டெம்பிள் ஆகிய நம்ம பாடிக்கு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். அன்னைக்கு சுத்திகரிப்பை இந்த மாதிரி நிறைவேற்றினாங்க, போய் லிட்ரலாக போய் க்ளீன் பண்ணி கொண்டு வந்தாங்க. இப்போ ஆவிக்குரிய சரீரமாகிய நம்ம சரீரத்தை எப்படி சுத்திகரிக்கிறது? ஸோ ஃபியூ தாட்ஸ் என்னென்னா, மனுஷனுடைய ஆவியை அன்றி மனுஷனுக்குள்ளே இருக்கிறதே அறிகிறவன் யார் என்று வேதவசனம் சொல்லுது. இப்போ நம்ம எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்குது. அது உள்ளந்தரியங்களை சோதிக்குது. ஸோ நம்மளுடைய சொந்த ஆவியினாலும் நம்மளுடைய செய்கைகளை நிறுத்து நம்மளால் பார்க்க முடியும். எனக்கு தெரியாது உங்கள் பர்சனல் லைஃப்பில் நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவரோட இணக்கத்தில் இருக்கிறீங்க, ஆண்டவரோடு பேசிகிட்டு இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் உண்மையாக உங்களுடைய காரியங்களை அறிக்கை செய்கிறீங்க என்பது எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் ஆவிக்கு தெரியும். அதே மாதிரி எனக்குள்ள உள்ளது என்னுடைய ஆவிக்கு தெரியும். அப்படி இருப்பதனால நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? we do a retrospect.
தேவனுக்கு முன்பாக பரிசோதனை பண்ணுவது, அமர்ந்து அவர் சமூகத்தில் நம்ம நாள்தோறும் செய்த காரியங்கள், எத்தனை இடத்துல கர்த்தரை நம்ம நினைத்தோம் உண்மையா, எத்தனை இடத்துல ஹிப்போக்ரட்டிக்கலாக காரியங்களை செய்தோம், ஏதோ செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேற சரின்னு சொல்லி சும்மா செய்யக்கூடிய ஒரு காரியம், இதை நம்ம பரிசோதித்து பார்க்கணும். பார்த்துட்டு எந்தெந்த இடங்களில் நம்ம சும்மா ஹிப்போக்ரட்டிக்கலாக பண்ணமோ அதை பூரா வெளியில் எடுக்கணும். எப்படி? ஆண்டவரே, இதை நான் என்னமே செய்யக்கூடாது, இது உங்களுடைய விருப்பத்தின்படி அல்ல, நீங்கள் வார்த்தையின்படி இப்படி சொல்லியிருக்கிறீங்க, நான் அதுக்கு எதிராக நடந்துகிட்டு இருக்கிறேன் என்பதாக அறிக்கை செய்வது. அப்படி அறிக்கை செய்யும்போது நமக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு உண்டாகுது. அதே மாதிரி வேறு என்னென்ன காரியங்கள், வேதத்துக்கு புறம்பா இருக்கக்கூடிய மாம்ச காரியங்களை நான் என்னுடைய மனதை செலுத்தி தேவனுடைய ராஜ்யத்துக்கும் நீதியையும் தேடாமல் உலகத்துக்கு அடுத்த காரியங்கள்லேயே நான் போயிருந்தேன்னு சொன்னால் அதையும் நீ சீராக்குறது. இதையெல்லாம் செய்யும்போது நம்ம என்ன செய்கிறோம்? நம்மை நாமே சுத்திகரிக்கிறோம். அடுத்தது, தேவ சமூகத்தில் நம்ம நன்றியும் ஸ்தோத்திரமும் செலுத்தி நான் எப்படிப்பட்ட காரியங்களை இந்த நாளில் செய்வது. ஏன்னா என்ன ஆகுது, நம்ம தேவனுக்கு உடன் வேலையாட்களும் பங்காளிகளுமாக இருக்கிறோம்னு சொல்லி வாசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ என்னென்னா, நமக்கு நாள்தோறும் இருக்கக்கூடிய கடமை பொறுப்புகளில் கர்த்தரும் நம்மோடு கூட இருந்து நடத்துகிறாரு. ஸோ நம்மளுடைய அலுவல்கள், நம்முடைய குடும்ப காரியங்கள், பிள்ளைகள் வளர்ப்பு, இவைகள் எல்லாவற்றிலும் கூட கர்த்தருடைய கடன் கூட இருப்பதை பார்க்குறோம். அதை மாதிரி நம்ம கேட்டு ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும்போது we rejoice in the Lord for everything that we do and we walk with him என்பதாக. ஸோ இந்த மாதிரியான காரியங்களை நம்ம இதிலேருந்து பார்க்க முடியுது. 17ஆம் வசனம், முதல் மாதம் முதல் தேதியிலே அவர்கள் பரிசுத்தம் பண்ண துவக்கி 8ஆம் தேதியிலே கர்த்தருடைய மண்டபத்தில் பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தை 8 நாளில் பரிசுத்தம் பண்ணி 1ஆம் மாதம் 16ஆம் தேதியிலே அதை முடித்தார்கள். ஸோ இப்படி பரிசுத்தம் பண்ணி முடிக்கிறாங்க. அதற்கு பிறகு ராஜாவாகிய எசேக்கியாவிடத்துல போய் இது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சொன்ன பிறகு நடந்த காரியத்தை ஷார்ட்டாக போட்டிருக்கேன். ஒரு 5 காரியங்கள். என்ன? அதிகாலையில் ராஜா எழுந்திருக்கிறாரு. அவர் பிரபுக்களோடு சேர்ந்து தேவாலயத்தை தூய்மையாக்க ஆசாரியர்கள் லேவியர்களிடத்துல பணியை கொடுக்குறாரு, ஒரு ஒர்க்கை கொடுக்குறாரு. அப்புறம் இஸ்ரவேல் யூதா எல்லோரும் தங்களுடைய பாவங்களுக்காக பலி செலுத்துகிறாங்க. தாவீது ஏற்படுத்தின சட்டங்கள் இதெல்லாத்தையும் வாசிக்கிறாங்க. ஸோ இதில் சொல்லப்பட்டிருக்க மற்ற காரியங்களை பின்னாடி வாசித்து பாருங்கள். ஸோ நம்ம இந்த அதிகாரத்திலிருந்து மொத்தமாக கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த ஒரு 3 காரியங்களை இங்கே வரிசைப்படுத்தியிருக்கிறேன். ஒன்று என்னென்னா, தேவ சேவைக்கான தீர்மானமும் முனைப்பும். என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, எப்படி எசேக்கியா ராஜா தன்னுடைய இருதயத்தில் நான் கர்த்தருக்கு நேராக என் இருதயத்தை சீராக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினாரோ, அதே மாதிரி நம்மளும் ஒரு தீர்மானம் எடுப்பது. ஆண்டவரே, நான் உங்கள் முன்பாக நிற்கிறதற்கு பாத்திரவானாக எண்ணப்பட வேண்டும். நம்ம அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்லுது. அப்போது ஆண்டவரே, நான் பாத்திரவானாக நடந்து கொள்ளணும் என்று சொல்லி இருதயத்திலே தீர்மானிப்பது முதல் ஸ்டெப்பு. அதில் தான் நம்ம என்ன செய்கிறோம்? அதிகாலையில் எழுந்து கர்த்தரை சந்திப்பது, நம்மளுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்குவது. அடுத்தது, பாவத்தை அறிக்கை செய்யக்கூடிய உண்மையுள்ள பாவ அறிக்கை. அது மூலமாக நம்ம என்ன செய்கிறோம்? சுத்திகரிப்புக்குள்ளே வந்துடும். 3வது என்ன? ஆராதனையும் ஒழுங்கும். அது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி இருதயத்திலே தேவனை ஆராதிக்கக்கூடியவர்களாக தொடர்ந்து அவருக்குள்ளே நடப்பது என்பதாக.